ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரெட் ஃபுட்டிங் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஸ்வீட்டாக. இதுக்கு 10 ஸ்லைஸு ப்ரெட் எடுத்துக்கலாம். அதாவது எந்த ப்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ப்ரெட் எடுத்துக்கிட்டு கார்னரில் உள்ள அந்த ப்ரௌனெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் உள்ள அந்த ஒயிட் மட்டும் வச்சுக்கலாம். இல்லைனா அந்த ப்ரௌனு சேர்ந்தும் அரைக்கிறதா இருந்தாலும் அப்படி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு 2 முட்டை வேணும். 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1.5 கப்பு மில்க் வேணும். காய்ச்சின மில்காக இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா சாதாரண மில்காக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து 350 ml இந்த 1.5 கப்பு மில்க்கையும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வெனிலா பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். நான் வெனிலா எசன்ஸ் வெனிலா பவுடர் ப்ளஸ் வந்து கார்டமன் பவுடர் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன் நான். நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ஐசிங் சுகர், இதுக்கு வந்து சுகரை நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு 1/2 கப்பு ஐசிங் சுகரு வேணும். சீனி பொடி பண்ணது அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நல்லா உருக்கி வச்சுருக்கேன். பட்டர் இல்லாதவங்க நெய் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இனிப்பாக இருக்கும். மீன்ஸு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக பண்ணுறவங்க இனிப்பு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா இந்த ப்ரெட்டை இந்த லிக்விட் கலவையோடு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ 4 டேபிள் ஸ்பூன் நான் சீனி எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம கேரமல் பண்ணுறதுக்கு, அதாவது அடியில் நம்ம அந்த கேரமல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தனியாக ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் நம்ம சீனியை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி விட்டு இந்த சீனியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இது கரையும் போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த கேரமல் கலர் வந்துடும். ஒரு பாயிலிங் ஒரு சட்டியில் நம்ம இட்லி சட்டி இல்லை குக்கர் ஏதாவது வச்சுக்கலாம். வச்சுட்டு எந்த பேன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, அதாவது அந்த கலவை எல்லாத்தையும் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோமோ அந்த ஒரு வெசல், அந்த ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த கேரமல் ரெடி ஆகிடுச்சு. கேரமல் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. அந்த கேரமல் கலர், அந்த கேரமலை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருந்த அந்த லிக்விடு மிக்சரை அது உள்ளே கொட்டிக்கலாம். கொட்டிட்டு ரொம்ப தட்டாமல் லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ வந்து இட்லி சட்டியில் வைக்க போகிறேன். ஸோ இட்லி சட்டியில் கீழே வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. நான் அதை வச்சு தண்ணி படுற மாதிரி வச்சுருக்கேன். வச்சு மூடியாச்சு. இது வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போது வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் இல்லை கத்தி வச்சு பாருங்கள், எதுவும் ஒட்டலைனாக்கா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது ஆற விட்டு ஓரத்தில் உள்ளதெல்லாம் நல்லா கத்தியை வச்சு ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரிலீஸ் பண்ணி விட்டு அதை ஒரு பிளேட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளேட் வச்சு நம்ம கேக்கை திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி தட்டி சுச்சடா நம்ம புஜி ரெடி. நாங்கள் ரம்ஜான் டைமில் ஒரு ஸ்வீட் பண்ணுவோம், அதாவது வட்டலப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சிமிலர் தாங்க இது. சொல்லப்போனால் அதை விட இது கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ரம்ஜான் டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருந்தது, இது எப்படி நல்லா இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.